ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு எம்ஏ கிறிஸ்பி. இன்றைக்கி வந்து நான் ஹனி கேக் தாங்க செய்ய போகிறேன். அது ப்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம்னு செஞ்சு காட்ட போகிறேன். பேக்கரியில் நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. அதே மாதிரி இந்த கேக் வருங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கேக் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த பேனில் வந்து 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். எந்த கப்பில் சர்க்கரை அளந்தனோ அதே கப்பில் 1/2 கப் தண்ணி எடுத்துக்கிறேங்க. அதை அந்த சர்க்கரையில் ஊற்றிக்கிறேன். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். அதில் சர்க்கரையும் தண்ணியும் கலந்து எடுத்து வச்சுருக்க பேன் எடுத்து வைக்க போகிறேன். அது ரெண்டும் ஒன்றா நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ நான் சுகர் சிரப் தான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ சர்க்கரையும் தண்ணியும் நல்லா கரைஞ்சிருச்சு. நமக்கே தெரியும் ஹனி கேக் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால இப்போ நான் ஃபுட் கலர் வந்து ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஸ்ட்ராபெர்ரி எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன எசன்ஸ் தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் சிரப் பாகுபதெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக ஸ்டிக்கியாக இருந்தாலே போதும். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இறக்கி வச்சுக்க போகிறேன். ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்க போகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாருக்காவது இன்றைக்கி பர்த்டே வெட்டிங் டே வாங்க, அவங்களுக்கு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஹனி கேக்கில் மெயின் என்னங்க, ஹனி தானே. அது இல்லாமையா இந்த சுகர் சிரப்பில் இப்போ 2 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணி கலக்கி வைக்க போகிறேன். எங்கள் சேனல் நேம் எம்ஏ கிறிஸ்ப். இதில் ஈஸியான குக்கிங் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா ரெசிபியுமே பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ஹனி கேக்குக்கு நம்ம தேங்காய் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். அதில் சுகர் சிரப் பண்ண அதே பேன் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கேக் மேலே அப்ளை பண்ண நான் ஜாம் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் ஆப்ரிகாட் ஜாம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஜாம் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சட் ஃப்ரூட் ஜாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த ஜாமை நான் ஹீட் பண்ணி கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆக்கிக்க போகிறேன். நல்லா மெல்ட்டான இந்த ஜாமை இந்த பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ப்ரெட்டு தின்னாக இருக்கனால நான் 6 ஸ்லைஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரெட்டு கொஞ்சம் திக்காக இருந்தால் 4 ஸ்லைஸ் யூஸ் பண்ணாலே போதுமானது. ப்ரெட்டில் இருக்க ஓரங்கள்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு நான் சரி பாதியாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் நான் கட் பண்ண ப்ரெட்டை எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே அந்த சுகர் சிரப்பை அப்ளை பண்ண போகிறேன். 6 ஸ்லைஸ் ப்ரெட்டில் நான் 2 கேக் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பீஸ் வச்சு சுகர் சிரப் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு பீஸ் எடுத்து வைக்கிறேன். அது மேலே சுகர் சிரப் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு பீஸ் எடுத்து வைக்கிறேன். அது மேலே சுகர் சிரப் ஆட் பண்ணுறேன். இது மாதிரி 6 ஸ்லைஸையும் வச்சு 6 ஸ்லைஸ் மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணுறேன். இது எதுக்காக இந்த மாதிரி சுகர் சிரப் அப்ளை பண்ணுறோன்னா அப்போ தான் ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இந்த ஹனி கேக் சாப்பிடும்போது ஜூஸியாக இருக்க மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும்.
கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஸ்லைஸ்லேயும் இப்போ சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு மேலே இருக்க ஸ்லைஸில் மட்டும் நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்க ஜாமை வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதை எல்லா சைட்ஸ்லேயும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். கேக் ஃபுல்லாக நல்லா ஜாம் தடவி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் துருவலை அந்த ஜாம் மேலே தூவி விடுறேன். ப்ரெட்டோட சைட்ஸ்லையும் நல்லா தூவி விடுறேன். இங்கே பாருங்கள், ஹனி கேக் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் ப்ரெட் இருந்தாலே போதும், சூப்பரான ஹனி கேக் ரெடி பண்ணிடலாம். கட் பண்ணுறேன், எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். என்றும் புன்னகையுடன் எம்மி கிறிஸ்ப்.